Now, Lord, as we break your word together in our meditation, come, Spirit of the living God, help us to meditate as you prefer. உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் இந்த நேரத்திலும் கூட சுவாமி, எங்கள் ஒவ்வொருக்கும் உம்முடைய வார்த்தை கூர்மையான விதத்தில் புறப்பட்டு வருவதற்கும் நாங்கள் செவி கொடுத்து மறுமொழி கொடுப்பதற்கும் தேவன் தாமே உம்முடைய ஜீவ அப்பத்தை நாங்கள் போஷித்து பலனடைந்து உம்முடைய மகிமைக்கென்றே நாங்கள் ஜீவிக்கும்படி எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். This morning I would like to share with you on sufficient grace. Grace that is enough. Grace that is complete. போதுமான கிருபை என்பதை குறித்து இந்த நாளிலே சில வார்த்தைகள். போதுமான கிருபை என்றால் அவருடைய பூர்ணமான கிருபை, அவருடைய தெளிவான கிருபை என்பதை நாம் பார்க்கிறோம். கிருபை என்பது தகுதி அற்றவர்களுக்கு தேவன் தகுதிப்படுத்துகிற ஒரு தன்மை. We all know grace means unmerited favor. I do not deserve God's favor, yet God comes down a long way down and extends his favor even though we are not qualified to receive that favor. நாம் தகுதி இல்லாதபடி இருக்கிற சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் தம்முடைய பிரியத்தை நம் மேல் வைப்பாரானால் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை அவருடைய மகிமைக்கென்று அவரை துதிப்பதற்கென்று நாம் அந்த அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த கிருபை நாம் ஒவ்வொருக்கும் தேவையாய் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளிலே தேவனுடைய கிருபை நிச்சயமாய் தேவை. அதுவும் குறிப்பாக இந்த நாட்களின் கஷ்டமான இந்த சூழ்நிலையிலே, இந்த வியாகுலத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட நாட்களிலே தேவனுடைய கிருபை நிறைவான விதத்திலே நமக்கு தேவையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்திலே பரிசுத்த பவுல் இந்த தேவனுடைய விசேஷ கிருபை குறித்து அவர் எழுதுகிறார். Paul writes about the special grace that God talks about in 2 Corinthians chapter 12 verses 1 to 10. Paul was undoubtedly experiencing some difficulty or suffering in life. இந்த பகுதியை நாம் வாசிப்போமானால் பரிசுத்த பவுல் தெளிவான விதத்திலே அவர் ஒரு பிணி அல்லது பாடு அல்லது வேதனையை அவர் அனுபவித்து வருவதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் வேதனை வரும், எல்லாருக்கும் கசப்பான சூழ்நிலை அல்லது சோதனைகள் அல்லது பரீட்சைகள் நாம் கடந்து செல்வதை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த பவுல் தம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ளை குறித்து அவர் பேசுகிறார். In the case of Paul, he quotes about a thorn in the midst of his sufferings and pain and the way that he was going through the suffering. The nature of the suffering talks about what actually could have been this thorn, this pressing pain in the life of Paul. இந்த முள் பரிசுத்த பவுல் பேசுவதை குறித்து அது என்ன மாதிரி ஒரு முள்ளாக இருக்கக்கூடும். ஒருவேளை சிலர் பரிசுத்த பவுல் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட நாட்களுக்கு முன்பாக தம்முடைய பழைய வாழ்க்கையிலே அவர் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதபடி ஒருவேளை சில பாவங்கள் அவர் செய்திருக்கக்கூடும். இந்த பாவங்கள் அடிக்கடி தம்முடைய ஞாபகத்துக்கு வரும் பொழுது அது அவனுக்கு ஒரு வேதனையை உண்டு பண்ணுகிறது. Probably it could have been, this thorn could have been a pre-conversion experience. Perhaps Paul, even though he seems to be a righteous Jewish
teacher. He could have sinned, or he could have lived a life in the eyes of Jesus which was not pleasing. And oftentimes this thought, when it comes to him, he is pricked like a thorn in the flesh. ஒருவேளை அவர் தம்முடைய வைராக்கியத்திலே அவர் தேவனை யெகோவாவை நேசிக்கிறபடியினால் அந்த நாட்களிலே பல கிறிஸ்தவர்களை அவர் தேடி அவர் உபத்திரவப்படுத்தின அந்த ஞாபகம் கூட அவருக்கு ஒரு முள்ளாக குத்தி கொண்டு இருக்கும். Probably another case could have been his persecution of Christians. After his conversion, he talks about his brothers and sisters. But his act of persecution could have been another thorn in his flesh. This thorn was not imaginary. It was real. It was physical. இந்த முள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் பிரியமானவர்களே, பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை ஒரு கற்பனை அல்ல, அது நிஜமான ஒரு காரியம். ஒருவேளை அது ஒரு பலவீனம், ஒருவேளை அது ஒரு நோயா இருக்கக்கூடும், அல்லது அவர் சரீரத்தில் ஒரு குறைவுபாடு இருக்கக்கூடும். It could have been a physical infirmity, a weakness, or a handicap. Some people say that Paul used to limp a bit. சிலர் சொல்றாங்க பரிசுத்த பவுல் கொஞ்சம் அவர் நொண்டி நடப்பார். இன்னும் சிலர் சொல்லுவாங்க அவருக்கு ராத்திரி வந்துருச்சுனாக்கா பார்வை கொஞ்சம் குறைஞ்சிரும். Some others also believe, this is in my extra readings, some have said that Paul, when dusk means when evening comes, his eyesight fades a little. அது எப்படி பார்த்தாலும் சரீரம் சம்பந்தப்பட்ட ஒரு பலவீனமாய் இருந்ததை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த பவுலே போல நமக்கும் சில சரீர பலவீனங்கள் இருக்கக்கூடும். ஒருவேளை நம்முடைய சாப்பாட்டு விஷயத்தில் சரியாக சாப்பிட முடியல, அது ஒரு முள், உடம்பெல்லாம் வலிக்குது. அப்புறம் சில பேருக்கு பயம் என்கிற ஒரு முள் கூட இருக்கலாம். So some of us may go through the same path like Paul. We may have physical infirmities, digestion problem. We may have aches and pains in our body, something which is not perfect as we compare ourselves to others. ஆக இரண்டாவது நாம் பார்க்க போகின்ற காரியம், இந்த வேதனையின் நோக்கம் அல்லது இந்த உபத்திரவத்தின் நோக்கம், ஆண்டவர் எதற்காக இந்த முள்ளை அவர் வைத்திருக்கக்கூடும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். We need to study what could have been the purpose for God allowing this thorn in the flesh. A lot of times when unpleasant things happen in our life, we immediately ask God, why is this happening to me? ஒருவேளை நமக்கு நேரிடுகிற இந்த சம்பவத்திலே நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் கூட அப்படிதான் கேட்டிருக்க கூடும். 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கொடுக்கப்பட்ட இந்த முள் பரிசுத்த பவுலுடைய கருத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் பாருங்க, நிறைய ஒரு அறிவாளி, ஒரு படித்தவன், நல்ல வரங்கள் கொண்டவன், அவனுக்கு நிறைய திறமை இருந்தது. அது ஆனபடினாலே இந்த திறமைகள், இந்த தாளந்துகள், இந்த வரங்கள், நம்முடைய ஞானம் அது அப்படியே பொங்கி மேன்மையாய் வராதபடிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அதை அடக்கும்படி ஒரு முள்ளை அவர் கொடுத்தார். அவரை தாழ்மையாய் வைத்திருக்கும்படி அவர் கொடுத்தார். You know, Paul was an educated person. He was a gifted person. He had a lot of talents, and he was a good orator, and he had a lot of abilities and capabilities as a person. And then he writes, in order to keep me not to be proud or to show off my gifts and giftings and be proud of it, to keep me humble,
God allowed this thorn in the flesh. And that is why we see sometimes God allows purposeful trials and tribulations to work out His purpose in our lives. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த முள்ளை அவர் அனுபவித்து தம்முடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார், அதே போல பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்திலே காணப்படுகிற இந்த மாம்சத்திலே முள் அவருடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படி இந்த முள்ளுகளை அவர் நமக்கு அனுபவிக்கிறார். யாரிடத்திலிருந்து வருகிறது இந்த உபத்திரவம்? 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அது சாத்தான் மூலமாய் வந்தது என்று பார்க்கிறோம். சாத்தான் என்பவன் ஒரு தூதன் என்று சொல்லப்பட்டு, இதோ சாத்தானே இந்த வேதனைக்கு காரணமாய் இருக்கிறார் பார்க்கிறோம். நீங்க யோபுடைய வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீர்களானால், யோபுக்கு நேரிட்ட அத்தனை சோதனைகளும் தேவனால் அனுமதித்து சாத்தான் தான் போய் சோதித்தார் இல்லையா? So we find an angel or a messenger of Satan coming and causing this thorn, this pricking, this sensation, this pain in the life of Paul. Paul says that it was a messenger of Satan. It's a great mystery why God allows Satan sometimes to tempt us, to test us. நமக்கு புரியாது ஏன் சில சமயத்தில் ஆண்டவர் சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பார் நம்மை சோதிக்கும்படி. சாத்தான் தேவன் ஒருபோதும் நம்மை சோதிப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிறவன் சாத்தானினால் சோதிக்கப்படுகிறான். ஆனபடினாலே இந்த சோதனை தேவன் அனுமதித்த இந்த சாத்தானுடைய தூதன் மூலமாய் வந்தது என்று பார்க்கிறோம். So whenever we are in pain, in agony, in distress, in discomfort, we need to know that sometimes the source of what we are going through comes from the messenger of Satan, whom God allows. If God doesn't allow, nothing can happen to us. What is the result of this suffering? இந்த உபத்திரவத்தின் விளைவு என்ன? பரிசுத்த பவுலுடைய சரீரத்தில் அந்த முள்ளு அவனை குத்த 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 அந்த குத்திர அனுபவத்தை கொண்டு அவன் தேவனை நாடினான், தேவனை தேடினான், தேவனிடத்துக்கு ஓடி வருகிறான். The more Paul was pricked by the thorn, the more the pain drove him to God, to seek God in prayer, to seek God and to fall upon Him in total dependence. A paralytic once said, "Oh Lord, thank you for my paralysis." ஒரு காலு கையை அசைக்க முடியாத ஒரு மனுஷன் ஒரு சமயத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு இந்த சரீரம் வர முடியாத அளவுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று. இருந்த போதிலும் பரிசுத்த பவுல் இந்த முள்ளை குறித்து அவன் ஜெபிக்கிறான். Paul prays to the Lord as it was for God to remove that thorn. இந்த 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தேவனிடத்திலே தம்முடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறான். Where else can he go? The Bible says, "Where can I go from you, Lord? You have the words of eternal life." வேதத்தில் வாசிக்கிறோம், நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே? உம்மிடத்தில் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேனே. ஆனப்படினால் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அழுத்தல் வந்தாலும் முதலில் நாம் தேட வேண்டியது தேவன் ஒருவர் மாத்திரமே. அப்ப ஒரு முடிவோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு பரிசுத்த பவுல் தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும் என்று அவர் சொல்லுகிறார். Paul's prayer to God was a definite and a clear and a sharp prayer. Lord, remove this pain, remove this thorn from my life.
he pleaded with the Lord. Pleaded என்று சொன்னால் கெஞ்சுகிறான், தடுமாறி கண்ணீரோடு அவர் ஜெபித்திருப்பான். Pleading always has this element of crying out to God with tears and emotion, with a sense of helplessness before God. And I am very sure Paul could have prayed, because the pain that the thorn was causing was great, and he was in tears. And his prayer was also persistent. அவருடைய ஜெபம் இடைவிடாமல் நீடித்து ஜெபித்துக்கொண்டே இருப்பான். சிலர் சமயத்தில் நாம் ஒரு பொருளுக்காக அல்லது ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபித்து ஆண்டவர் பதில் கொடுக்காவிட்டால் அப்படியே நம்ம சோர்ந்து விடுகிறோம். The Bible says that portion that he prayed 3 times. அது ஒரு சொல்லுக்கு 3 முறை அவன் ஜெபித்தான் என்று சொல்லப்படும். 3 முறை நான் தேவனிடத்தில் கேட்டேன். நான் நினைக்கிறேங்க, இது என்னுடைய அபிப்பிராயம், 3 முறை ஒரு சொல்லுக்கு, ஆனால் நிச்சயமாய் அவர் 3 முறைக்கு மேல ஜெபித்திருப்பார், இருக்கக்கூடும். பாசிபிள். I stand to be corrected. But it talks about persistence in prayer. அவர் அவ்வளவு இடைவிடாமல் ஜெபித்தும் கூட அந்த முள் அங்கதான் இருந்தது. தேவன் அந்த முள்ளை எடுத்து போடவில்லை. Here was this great man of God pleading with the Lord to remove this pain, to remove this thorn, and yet the thorn was still there. God purposed that the thorn be there. But friends, we must know, even though the thorn was there, his prayer was answered. Paradoxical, isn't it? அந்த முள்ளு இன்னும் அவருடைய சரீரத்தில் இருந்த போதிலும் தேவன் தம்முடைய ஜெபத்தை கேட்டார். எப்படி கேட்டார் என்றால், அவன் விரும்புகிறபடி ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லை. தேவன் பிரயாசம்படி, அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் நிறைவேறும்படி தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. That is interesting. God answered Paul's prayer not in the way that he wanted. He wanted the thorn to be removed, இல்லையா? But God answered the prayer of Paul in the way God wanted, especially to achieve his purpose. God answers, I told you earlier, God answers prayers with a yes. Yes, I will answer your prayer. God will not answer your prayers. He will say no. God sometimes will say, okay, you wait for a while. I'll answer your prayer. And the 4th category is, sometimes he answers our prayer in a different form, just like the life of Paul. 4 விதத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் பிரியமானவர்களே. 1, முடியாது என்று சொல்லிடுவார். முடியாது, இந்த ஜெபத்துக்கு முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். 2வது, சரி நீ கேட்கறத கொடுப்பேன், அது உடனடியாக கொடுப்பேன், இப்பவே கொடுப்பேன், சரி என்று சொல்லி அவர் பதில் கொடுப்பார். அது 2வது. 3வது, சரி நீ ஜெபம் பண்ற, இருந்தாலும் காத்திரு, நேரம் வரும்போது நான் ஜெபத்தை உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்ல. 4வது, ஆண்டவர் நாம் கேட்கிறது ஒரு விதமாக இருக்கும், அவர் பதில் கொடுப்பது வேறு விதமாக இருக்கும். That's how God works, in his own way, different from what we expect, as he did to Paul. It was a good thing that Paul's prayer was not answered in the manner he asked, because God had a greater purpose of the thorn in his flesh.
பவுலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்பதை குறித்து அது ஒரு நல்ல காரியம்தான். எனக்கா அதே முல்லை கொண்டுதான் தேவன் பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். And that is the sufficiency that Paul received. அது என்னன்னா பிரியமானவர்களே, பவுல் பெற்ற போதுமான அந்த கிருபை. பவுல் சொன்னாரு, ஆண்டவரே இந்த முல்லை எடுத்து போடுங்க என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த முல்லை எடுத்து போடுகிறதை விட அவரே பவுலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். God did not remove the thorn, but God revealed himself to Paul. The greatest answer to prayer is not the things we pray for, but him. நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் ஜெபிக்கின்ற அந்த பொருள் மேல் கிடையாது, அந்த ஜெபத்தை கேட்க போகிற ஆண்டவர் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். Hallelujah. Our focus when we pray for God to deliver us from any dilemma or crisis or catastrophe is not on all these sufferings, these thorns that we go through in our life. Our focus must be on the God who will answer our prayers, the revelation of himself. Hallelujah. 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், it's the revelation of the Lord himself, the promise that he gives to remove that suffering in his own way. 9ஆம் வசனம் verse 9, ஆண்டவர் அவர் எப்படி பரிசுத்த பவுலுடைய விண்ணப்பத்தை அவர் கவனிப்பார் என்பதை குறித்து அவருடைய சொந்த விதத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது தாம் வெளிப்படுத்துகிற அந்த கிருபை ஒரு வல்லமையான கிருபை அல்லது வல்லமை நிறைந்த கிருபை. It was a power sufficiency of God's grace. He talks about my grace, God's grace. That means God is saying, my grace is my power that will be revealed to you. என் கிருபை என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்னுடைய வல்லமை, என்னுடைய பராக்கிரமத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28 31 வசனத்தை வரை நாம் வாசிப்போமானால் அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல சட்டை வெறுத்து பறப்பார்கள். In Isaiah 40:28-31, God talks about those who wait upon the Lord shall renew their wings like an eagle and soar high into the air. Talks about God's power made available to the child of God. It was a personal sufficiency of God. தேவன் அவர் எப்படி அந்த பதில் கொடுக்கிறார் என்றால், தனிப்பட்ட விதத்திலே தம்முடைய வல்லமை, தம்முடைய பிரசனத்தை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். என் உன்னுடைய இட்ஸ் a personal, தனிப்பட்ட விதத்தில் ஒரு உறவு. என் கிருபை உனக்கு, அப்படி என்றால் ஒரு தனிப்பட்ட விதத்திலே தம்முடைய கிருபையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Grace sufficient for your need and grace sufficient for me in my need. அப்படி என்ற ஆண்டவர் பவுலுக்கு சொன்னதை போல அவர் சொல்லுகிறார், மகனே மகளே உனக்கு தேவையான கிருபையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். All the grace that you need, all the power that you need, all the enablement and enhancement that you need, I will make available to you personally. மூன்றாவதுங்க, இந்த கிருபை இப்போது இங்கே கிடைக்கப்படுகிற தேவனுடைய வல்லமை. The sufficiency of grace is a present reality. Now the Bible says, my grace is sufficient. The word is present tense. Sometimes we can use it as a present continuous sense. என் கிருபை உனக்கு இப்போது இங்கே போதும்.
என் கிருபை பிற்காலத்திலே வரும் என்று சொல்லவில்லை. இப்பொழுது பரிசுத்த பவுல் நீர் விரும்புகிறபடி இப்போது உனக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் பரிசுத்த பவுல்கிட்ட சொல்றாரு, என்ன பவுல், என் கிருபை உன்னை சுற்றிலும் இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கிருபையை நீ அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். God is reminding not only Paul but all of us that God's grace, His power and enablement is here and now all around us. All we have to do is to reach out and appropriate, receive that grace which will enable us. Hallelujah. It was a plentiful sufficiency. நிறைவான ஒரு கிருபை. அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அது நிறைவாய் இருக்கிறது, போதுமான அளவுக்கு இருக்கிறது. நீ எந்த விதத்திலும் உன்னுடைய தேவைகள் மத்தியிலே குறைவுபடாத படிக்க நிறைய 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 என்னுடைய கிருபை உனக்கு இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வேதனை, உன்னுடைய பிணி, உன்னுடைய பாடுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரித்து வருகிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய கிருபை உனக்கு போதுமாய் நான் கொடுப்பேன். Hallelujah. The more the pain, the suffering that you go through in life, this thorn which causes the pain, the greater the pain, the greater will be the power of grace made available to you. Hallelujah. And we are a people from whom we receive this grace to fill us with joy. And we only have to draw from His supply. கடைசியாக இந்த கிருபை என்று ஆண்டவர் சொல்லுவது ஒரு செயல்முறையான கிருபை. அதையாவது the grace of God became operative in Paul's weakness. How? நல்லா கவனிங்க. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை கிரியை செய்யும் பொழுது ஒரு மாற்றுதல். அந்த முள்ளுக்கு மேலே அந்த முள் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய வல்லமை அவர் மேல் தம்முடைய கிருபையின் மூலமாய் தங்கியது. The more Paul was going through the pain of the thorn in his flesh, the greater was the power of God through His grace made available for him to bear that pain in his life. அப்படி என்றால் தம்முடைய பலவீனத்தை தாம் தாங்கிக் கொள்ளும்படி, தம்முடைய குறைவை அவர் சகித்துக் கொள்ளும்படி தேவனுடைய வல்லமை அந்த முள்ளோடு சேர்ந்து அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையை, ஒரு பலத்தை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு விதத்தில் இந்த முள் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ ஆண்டவர் இந்த முள் மூலமாய் தம்முடைய வல்லமையை போதுமான விதத்தில் அவருக்கு வெளிப்படுத்துகின்ற வேளையில் அந்த முள் ஏதோ ஒரு விதத்தில் பரிசுத்த முள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? Perhaps we see the thorn in Paul's life as a sanctified thorn, something which is holy enough for God to act in His power, for Him to bear the weaknesses of Paul. Now that is the message for us today. During these days of COVID-19, we are going through a time of pain, distress and difficulty. And I want to share with you that during this period of trial, this suffering that we are going through, it appears like a thorn in our flesh. ஒருவேளை நாம் கடந்து செல்கிற இந்த COVID-19 கிருமியின் காலத்தில் இந்த கிருமி ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ளை போல குத்தி கொண்டே இருக்கும். அது நமக்கு வேதனை கொடுக்கிறது, கஷ்டத்தை கொடுக்கிறது. எவ்வளவுதான் ஆண்டவரை பார்த்து கூப்பிட வேண்டும், ஆண்டவரே இந்த கிருமியை எடுத்து போடும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? Sure, and I'm also praying every day for God to remove this so-called thorn in the flesh, is COVID-19. And God reminds me that in my
weakness, going through this pain, this path of suffering, His powerful grace is made available, and that He will bear me up through this path of suffering as I go through. Don't know how long this period will take. எவ்வளவு நாள் இந்த கிருமி காலம் போகுது என்று நமக்கு தெரியாது பிரியமானவர்கள். ஆனாலும் ஒன்று மட்டும் உறுதி, தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டு நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், என் மகனே, என் மகளே, நீ கடந்து செல்கின்ற இந்த தீமையான இந்த முள் போன்ற இந்த அனுபவத்தை குறித்து என் கிருபை உன்னை இந்த காலங்களிலே தாங்கிக் கொள்ளும்படி என் வல்லமை உன்னிடத்திலே தங்கும். உன்னை நான் தாங்கிக் கொள்ளுவேன், உன்னை நான் ஆதரிப்பேன், உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன், நீ என்னுடைய பாதத்திலே காத்திரு என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல நாம் செய்வோம். Let us all, like Isaiah's word, wait upon God to receive this renewal, to receive this enabling, empowering, renewing grace of God, which in my own weakness will see me through the days that I am going through now. Hallelujah. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் உறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலனை நீ காண்பாய், என் பலனை நீ அனுபவிப்பாய், என் பலனை களி கூறுவாய் என்று சொல்லுகிற வார்த்தையிலே அப்பா, நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம், ஊக்குவிக்கப்படுகிறோம், உற்சாகப்படுத்தப்படுகிறோம் ராஜா. இந்த கஷ்ட நாட்களிலே ஆண்டவரே, எவ்வளவோ 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 பரிசுத்த பவுல் 3 முறை அல்லது 3 முறைக்கு மேலாகவே ஜெபித்ததை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமே அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறீரே. இந்த அவசர காலத்தில் உன்னை நான் தாங்கிக் கொள்ள என்று சொல்லுகிறீரே. இந்த கஷ்டமான காலத்தில் இந்த முள் உன் சரீரத்தில் இருக்கும் வரை அதை சகித்துக் கொள்ளும்படி, தாங்கிக் கொள்ளும்படி என்னுடைய வல்லமை உன்னில் தங்கும் என்று சொல்லுகிறீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளை விதமாக நீர் ஆதரித்து பலப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளும். இது நிமித்தம் ஆண்டவரே, இந்த முள் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.